வெல்கம் டு பிரியமான சமையலறையில் பிரியா. இன்றைக்கி ஒரு சூப்பரான பாலக்கீரையில் பாலக் பன்னீர் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, புலாவ், ஜீரா புலாவ் இது எல்லாத்துக்குமே சரியான காம்பினேஷனாக இருக்கும். இது ஒரு நார்த் இண்டியன் டிஷ். இதை ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைலில் எவ்வளோ சூப்பராக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். பாலக்கீரை அப்படின்னுங்கிறது இதுதான். இது காம்பு ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தடிமனாக இருக்கும். பசலைக்கீரையும் பாலக்கீரையும் ஒன்றும் கிடையாது. நம்ம 7-8 முந்திரி பருப்பை சுடு தண்ணியில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணியை கொதித்ததுக்கு பிறகு நம்ம பாலக்கீரையை 2 தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மட்டும் வேக வைக்க வேணாம், நிறம் மாறிடும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்பயே இதை எடுத்து நம்ம நார்மல் வாட்டரில் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் அந்த தண்ணியிலே இருந்துச்சுன்னா கலர் மாறிடும். அப்படிங்கிறதுனால நம்ம நார்மலாக இருக்கிற தண்ணியில் போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிடலாம். ரொம்ப கொலன்னு வேகலை, ஒரு பாயில் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இதுக்கு. இப்போது இந்த மாதிரி ரெடியானதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். ரொம்ப வேகாமல் ஒரு கொதியிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பன்னீர் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கிற மாதிரி உள்ள பன்னீர் தான் நானும் எடுத்திருக்கேன். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யும்போது ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். நம்ம ஓவர் குக் பண்ணக்கூடாது. எப்போவுமே பன்னீரை லைட்டாக 4 பக்கமும் திருப்பி கொடுங்க. ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டிங்கன்னா பன்னீர் ஹார்ட் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கிறப்பே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதே நம்ம கடாயில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கோம். ஒரு 4 பல்லு அளவுக்கு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பாலக்கீரையோடு சேர்த்து அரைக்க போகிறோம். இதை நம்ம டைரெக்டாக அரைச்சிங்கன்னா கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அதே கடாயிலேயே பட்டை, பே லீஃப், அடுத்தது கல்பாசி இது 3 சேர்த்துருக்கோம். ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம், சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய ஆனியனும், அடுத்தது ஒரு தக்காளியும். இது எல்லாத்தையும் நல்லா லைட்டாக வதக்கி கொடுத்துட்ருங்க, இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக. நார்த் இண்டியன் டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காம டைரெக்டாகவே நமக்கு கீரையை இஞ்சி பூண்டு இது மட்டும் சேர்த்து தான் செய்வாங்க. அது நமக்கு புதுசாக சாப்பிடும்போது ரொம்ப கீரையோட வாசனை வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு செய்யும்போது வெங்காயம் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு சேர்க்கும்போது அந்த பச்சை வாசனை இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சவுத் இண்டியன் டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் போல் நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது கொஞ்சம் கரம் மசாலா. இது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்கோம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம இதில் இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பாலக்கீரையோட நம்ம வதக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு, அடுத்தது பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். இது ஒரு கட்டு பாலக்கீரை, சின்ன கட்டு அப்படிங்கிறனால இவ்வளோ தான் இதில் கீரை வந்துச்சு. நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் இருந்த தண்ணியையும் இதோடைய சேர்த்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 7-8 முந்திரியை ஃபஸ்ட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் கொஞ்சம் பால் விட்டு நல்லா அரைச்சிங்கன்னா நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வரும். நம்ம எதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்னா பாலும் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க அவங்க. இது சில இடங்களில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம இந்த மாதிரி முந்திரியையும் பாலையும் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பாலாடை இருந்தால் கூட அதை நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இதோட லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். இப்போ பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பிறகு எனக்கு இந்த மாதிரி திக்காக வேணும். நான் லாஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே இதில் சேர்க்கும்போது எனக்கு ஒரு லிக்விடான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடச்சிரும். இப்போ நான் டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக நான் எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். இதில் நான் லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் போல் சுகர் சேர்த்துருக்கேன். அதை பர்ஃபெக்டாக நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கிற டேஸ்ட்டில் இருக்கும். இப்போவும் சப்பாத்திக்கு ஒரே மாதிரியே குருமா இல்லைன்னா சால்னா இந்த மாதிரியெல்லாம் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாலக்கீரை கிடச்சிதுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட.
முருங்கைக்கீரையை இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் எடுக்கும்போது எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரியே செய்யுங்க, லிக்விடாக மட்டும் செஞ்சிட வேணாம். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையலறையை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க.